ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோன்னா, ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து லாங் வீடியோ போடணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். லாங் வீடியோ போணுச்சுன்னு தோணலை. ஒரு சில யூடியூப்ஸ் சேனல்லாம் பார்த்தேன். ஷார்ட்ஸு, லைவு, லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லாங் வீடியோ தான் போட்டாகணுமா? அது எனக்கு தெரியவே இல்லை. 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு நான் சேனல் ஓப்பன் பண்ணி. எனக்கு இவ்வளோ நாளாகவே லாங் வீடியோ போடணுமா, இல்லை ஷார்ட்ஸ் போடணுமா, இல்லை லைவ் போடணுமான்னு ஒரு டவுட்லேயே நான் மட்டும் எனக்கு தெரிஞ்சது எதையும் நான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் குஷின்னு போய் சரி இனிமேல் லாங் வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் ஃபஸ்ட் லாங் வீடியோ சில லாங் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட ஹாப்பினஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சில வீடியோ நான் குக்கிங் வீடியோ போயிருக்கேன், அவுட்டிங் போனதெல்லாம் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சத ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கூட வந்திருக்கேன். வாங்க அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன வீடியோனா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது தப்பா சரியா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணது தப்பா? நம்ம சொந்தக்காரங்க வந்து இதெல்லாம் சொல்லும் போது தான் தெரியுது, இப்போ தான் நம்ம இருக்கிறன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுதாடா, இவ்வளோ நாளே நம்ம எங்கே இருந்தோன்னு கூட சொல்லி நம்ம திரும்பி பார்க்காதீங்க. ஒரு சேனல் வந்ததுக்கப்புறம் நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க மீன் நல்ல விதத்துக்கு நம்மளை திரும்பி பார்க்கல, எதுக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இதில் அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதில் என்ன தப்பு இருக்குது அதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன அந்த தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இந்த பொழப்பு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன தப்பான விஷயம்னு எனக்கு தெரியல. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஆனால் இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அந்த விஷயத்தை இன்றைக்கி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பெரிய சேனலாக ஆனாலும் ஓரளவுக்கு 4 பேர்த்துக்கு எனக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒரு சில பேர் தப்பாக பேசினாலும் ஒரு சில பேர் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஆனால் நல்லா இருக்குமான்ற ஒரு இது எனக்கு கொடுக்குறாங்க. அதுக்கோசரமே நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். இந்த சேனல் நான் வச்சுருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கொஷினே. நம்ம வந்து சேனல் வச்சுருக்குன்னா நான் வீடியோ எதாவது எடுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது நான் போடுறேன், ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எதுக்கு இந்த பொழப்பு? நல்லா தானே இருக்குது, கை கால் நல்லா தானே இருக்குது, சம்பாரித்து சாப்பிட்லாம்ல, இது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தான் எனக்கு இன்னுமே தெரியல. நான் 1 இயர் கிட்ட அதுதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன அப்படி யூடியூப் சேனல் தான் ஓப்பன் பண்ணோம், இதில் என்ன நம்மளை தப்பை இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் இருக்குது, நிறைய ஷேர் பண்ணுறாங்க போகிறாங்க. நல்ல விதமாக பாதி பேர் போடுறாங்கன்னா கெட்ட விதமாக 3/4 பேர் போடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகம் அமைதியாக தான் இருக்குது. நம்ம அப்படி எதுவும் பண்ணலையே, நம்மளை ஏன்டா இந்த சேனலுக்கு தேவையா, இதுக்கு இந்த பொழப்பு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு தெரியல. நல்ல விதமாக வந்த கமெண்ட்ஸை ஒன்று கூட நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து அதை சொல்லி நம்மளை குத்தி காட்டுறாங்க. ஏன்னு தான் தெரியல. நம்ம மட்டும் நம்ம வேலை நம்ம இது பொழப்பு பார்த்தாலும் நீ அப்படி இருக்கலான்ற மாதிரி நம்மளை இழுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை பேசலனால அவங்களுக்கு தூக்கம் வராதாட்டுது, அதனால தான் நம்மளை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காத இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவில் என்ன கேட்கணுன்றதுன்னு நான் மறந்துட்டு அடுத்த கொஷின் நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆகி 1 இயர் கிட்ட ஆக போதும் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த 1 இயராக எனக்கு லாங் வீடியோ போடணுமா, இல்லை ஷார்ட்ஸ் போடணுமா, இல்லை லைவ் போடணுமான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு குழப்பத்திலேயே நான் மட்டும் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு உண்மையாலுமே அந்த யூடியூபர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கார்ப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக் எப்படி கொடுப்பாங்க, இதில் எப்படி வீடியோ போடணும், எப்படி டைட்டில் கொடுக்கணும், எப்படி கண்டென்ட் வச்சு போடணும், எதுவுமே தெரியாத நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நான் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சொல்லுங்கள். உண்மையாலுமே எனக்கு எப்படி லாங் வீடியோ போடணுமா, சர்ச் பண்ணுமா, லைக் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் லாங் வீடியோ போடணும், அதுதான் மெயின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்ஸ் நம்ம போட்டால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் கிடைப்பாங்க, ஆனால் லாங் வீடியோவில் தான் நம்மளுக்கு வாட்சவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வாட்சவர்ஸ் இது வந்து மானிட்டேஷன் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாலுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காச்சும் சொல்லுன்னு நினச்சிருந்தீங்கன்னா
நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் என்ன இருக்கும்ல, அதுபோல் நல்லவர்கள் யாராச்சும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா எனக்கு தெரியல இதில் மெயின் என்னென்னா லாங் வீடியோ போடணுமா, கண்டினியூவாக லாங் வீடியோ கொடுக்கணுமா அப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு மீனிங் லாகில் பார்க்கலாம். பாய்.